வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். ஆம், மிக மகிழ்ச்சியாக இந்த தை மாதத்திலே நாங்கள் சந்திக்கின்றோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவார்கள். அது தமிழர் மரபு. காரணம், முதல் சென்ற 2025 எங்களுக்கு சோகமாக இருந்தாலும் இந்த ஆண்டு நல்ல ஒரு இன்பமான ஆண்டாக இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்வோம். ஒரு நம்பிக்கை தான். தமிழர்கள் ஒரு நம்பிக்கையில தானே சில விடயங்களை சொல்லுகிறார்கள். அது சில நேரம் நடந்து விடுவதும் உண்டுதான். அப்படித்தான் எங்கள் வாழ்க்கையிலும் நம்பிக்கை என்பது, நம்பினால் கை கொடுப்பது தானே நம்பிக்கை. ஆகவே அந்த நம்பிக்கை வீண் போக கூடாது என்பதும் உண்மை. அந்த வகையிலேயே நாங்கள் பார்க்கிறோம். அப்படி என்றால், இந்த வாழ்க்கையில ஒரு மனிதன் ஆசைப்படுவது, அந்த ஆசைகள் நிராசையாக போய்க்க கவலையாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த தை மாதத்திலே நாங்கள் இந்த நறுக்கின்ற 4 வார்த்தைகளில இந்த பெற்றோர்கள் அவமானப்படுகின்ற சில விடயத்தை நாங்கள் பேச போகிறோம். அதாவது இன்றைய பெற்றோர்கள் பிள்ளைகளை மிக மகிழ்ச்சியாகத்தான் வளர்க்கிறார்கள். அது இல்லை என்று யாரும் சொல்லக்கூடாது. நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்ந்தோம். கஷ்டப்பட்டு இந்த நாடுகளுக்கு வந்தோம். போர் எங்களை துரத்தியதனால் இந்த நாட்டுக்கு வந்து நாங்கள் வாழ்கின்றோம். எங்களுடைய அடுத்த சந்ததியை வளமிக்க சந்ததிகளாக ஆக்க வேண்டும் என்றது எல்லோருடைய ஆசையாகத்தான் இருக்கிறது பெற்றோர்கள். அதற்காக நாளும் பொழுதும் அந்த பிள்ளைகளை நாங்கள் வளர்த்து வருவது உண்மை. அந்த வகையிலேயே ஒரு குறிப்பிட்ட வயது பருவத்தை அடைந்தவுடன் பிள்ளைகள் சிலர் அந்த பெற்றோர்களை அவமானப்படுத்துகிற நிகழ்வுகளை பல இடங்களில் பார்க்கிறோம். அது உண்மையிலேயே தவிர்க்க வேணும். மன்னிக்கணும். அது எப்படி பார்க்கிறோம்டா, ஒரு குழந்தை தன்னுடைய ஆசைக்காக பெற்றோர்களுடைய கனவை நிராசையாக்குது. ஒரு நம்பிக்கையாகத்தானே நாங்கள் ஒரு இடத்துக்கு பிள்ளைகளை அனுப்புறோம். அந்த இடத்தில் அவர்கள் போய் வந்து என்ன செய்தோம் என்பதை பெற்றோர்களுக்கு சொல்லாமல் சில பிள்ளைகள் விட்டு விடுவார்கள். அப்படி விடுவதனால என்ன தீமை என்றால், அந்த பிள்ளை என்ன விடயத்தை செய்து அதுல என்ன அனுபவத்தை பெற்றது. சில நேரம் அது தீய விடயமாக இருந்தால் முளையிலே கிள்ளி விடுவது உண்டு. ஆனால் நாங்கள் அப்படி செய்ய முடியாமல் சில நேரம் இருக்கிறதுக்கு காரணம், அந்த பிள்ளை சொல்லாமல் இருக்கிறது. அதன் பின்னர் நடக்கிற சம்பவத்தை நாங்கள் பார்க்கும்போது அது அவமானப்படக்கூடிய சம்பவங்கள் எங்களுக்கு இருக்கு. என்று அந்த பிள்ளை கெட்டு விடும். சில நேரம் அந்த பிள்ளையை தவறாக வழிநடத்தலில் ஈடுபடுத்தி போடுவார்கள். ஆகவேதான் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேணும். அதுவும் பெண் பிள்ளைகள் விடயத்தில நாங்கள் எல்லாவற்றுக்கும் சுதந்திரமாக அந்த பிள்ளைகளை விடுகிறோம். ஆனா சுதந்திரம் என்று சொல்லிக்கொண்டு அந்த பிள்ளைக்கு அது சுதந்திரம் இல்லாத செயலாக மற்றவர்களால் காட்டப்படும் போது அந்த பிள்ளை அவமதிக்கப்படுகிறதையும் பார்க்கிறோம். அதே நேரம் தோல்வியை தழுவி கொண்டு வர்றதையும் பார்க்கின்றோம். அப்படி அந்த பிள்ளைகள் படும் வேதனைகளை பெற்றோர்கள் பார்த்தால் கவலைப்படுவார்கள். ஆதலால் ஒவ்வொரு குழந்தையின் நல்வாழ்வுக்கு தான் பெற்றோர்கள் ஆசைப்படுகிறார்கள். அந்த பிள்ளைகள் அதை உணர வேணும். இதனால பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நீதி கதைகள், நல்ல சம்பவங்கள், நடைபெற நல்ல நிகழ்வுகளை அவர்களுக்கு சொல்லி நல்ல வழியில் அவர்களை திருத்த முற்படும் போதும் அந்த குழந்தை சிறப்பான ஒரு குழந்தையாக வளரும். நன்றி.